வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். இப்ப நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடுவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ காட்டுல இருந்து அப்படியே நடந்து வந்துட்டு நேரா ஒரு ஸ்டேஷன் வந்து அடையிறாரு. அப்ப அங்க இருக்கிற கான்ஸ்டபிள்ட என்னோட கார் அங்க இருக்கிற பக்கத்துல ஒரு இடத்துல விபத்து ஏற்பட்டுருச்சு, தான் கூட வந்த மனைவியை இப்ப காணா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்குறாரு. அங்க இருக்கிற ஏட்டு தான் வந்து விபத்து நடத்த அந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்காரு. கார் மட்டும் மரத்துல மோதி இருக்கு. அங்க இருக்கிற அவங்க மனைவியை காணா, ஆனா மனைவியோட ஹேண்ட்பேக்லாம் அங்கதான் இருக்கு. சோ அதை எடுத்து பார்க்கும்போது வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, குறிப்பா துபாயில இருந்து தான் வந்திருக்காங்க. அதுக்கான பாஸ்போர்ட் எல்லாமே அவரோட பேக்ல இருக்கு. ஆனா மனைவியை மட்டும் காணமே அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற போலீஸ்காருக்கு ஒரே அதிர்ச்சி. சோ பக்கத்துல இருக்கிற காட்டுல எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில போலீஸ் தலைமையில ஏகப்பட்ட பேரை கூட்டு வந்து ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்களும் தேடுறாங்க. ஆனா நாளடைவில் ஊர் மக்கள் தேடுறத நிப்பாட்டுறாங்க. போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ கண்ணுக்கு மட்டும் தன் மனைவியோட செப்பல் மட்டும் அங்க கிடைக்குது. சோ அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு மனசு ஒரு பக்கம் பதறி போகுது. தன் மனைவிக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கிறாரு. போலீஸ்காரங்க எவ்வளவு நேரம் தேடியுமே எங்கேயுமே தான் ஹீரோவோட மனைவியை கிடைக்கவே இல்லை. அந்த ஊருக்கார சேர்ந்த ஒருத்தர் மட்டும்தான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறாங்க. சரிங்க சார், எவ்வளவு நாள் இப்படியே தேடிக்கிட்டு இருப்பீங்க, வாங்க ஊருக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தன் மனைவி என்னைக்கா இருந்தாலும் என்ன தேடி வருவா, அவ கூப்பிடுவா, அப்ப கூப்பிடும் போது நான் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விபத்து நடந்த அதே கார்ல நைட்ல தங்க ஆரம்பிக்கிறாரு. விடிஞ்சு போய் தேடுறாரு. இப்படியே இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அதே காட்டு பகுதியில கூடாரம் கட்டி தங்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஊர்ல ஒருத்தர் கூட பழக்கமா இருந்தார் இல்லையா, அவர் கூடவே நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு அதே இடத்துல தான் இருக்கிறாரு. இப்ப போலீஸ்காரங்க கூப்பிடுறாங்க, உங்க மனைவி காணாம போயிருக்கிறது நம்ம உண்மைதான், ஆனா நாங்க தான் தேடிக்கிட்டு இருக்கோம்ல, நீங்க அந்த காட்டுல இருந்தா எப்படி, என்ன அர்த்தம், நீங்க அங்க இருக்காதீங்க, வேற இடம் வேணா உங்களுக்கு ரூம் எடுத்து கூட நாங்களே தரோம், அந்த ரூமுக்கான பேமெண்ட் கூட நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு போலீஸ்காரங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா தன்னோட காரை எடுத்துக்கிட்டு வெளியே எங்கேயாவது போலான்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ கூட ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருக்குன்னு தனியா ஒரு வீடு ஒண்ணு இருக்குது. சோ அந்த வீட்டுக்கு இப்ப அவரு கூட்டிட்டு போறாரு. ஏன்னா போலீஸ்காரங்க இப்படி வந்து கூட்டிட்டு போறதுக்கு காரணமே, சொல்றதுக்கான காரணம் இவர் தான். ஏன்னா நம்ம ஹீரோவை பார்க்க வரும்போதெல்லாம் சரக்கடிப்பாரு. ஆனா நம்ம ஹீரோவை கம்பல் பண்ணியும் நம்ம ஹீரோ மட்டும் சரக்கடிக்க மாட்டாரு. இந்த காரணத்துக்காக தான் போலீஸ்காரங்க கூப்பிட்டுருப்பாங்க. இப்ப இந்த ஆள் இருக்காரு இல்லையா, இவரு தான் பையன், மூத்த பையன் திலீப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான, அவனுக்காக ஆசாசியா கட்டின வீடு தான். ஆனா அவன் ஒரு விபத்துல இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அவன் மனைவியும் இப்ப இந்த வீட்டுல இல்ல. சோ இந்த வீடு ரொம்ப நாளா தனியா தான் இருக்குது. எத்தனையோ பேர் விலைக்கு வந்து கேட்டாங்க, ஆனா விக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல சார் அப்படின்னு ஒரு பக்கம் இவர் சொல்றாரு. நீங்க வேணா தங்கிக்கங்க சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, இப்ப அந்த வீட்டை நம்ம ஹீரோ விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறாரு. சோ அவங்கிட்ட நிறைய பணத்தை கொடுத்துட்டு இந்த வீடு இனிமே எனக்கு சொந்தமா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, கூட அவரோட மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம ஹீரோ கூட தான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. தன் மாமனார் இந்த வீட்டை வித்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு போது, பணத்தை வாங்கிட்டு போகும்போது கூட ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க, உங்க குடும்பத்தை நினைச்சு பாருங்க அப்படின்னு மாமனார் கிட்டையும் மாப்பிள்ள சொல்றப்பல, ஆனா மாமனார் இதை பண்ணு பெருசா எடுத்துக்கல. எனக்கு இருந்தாலும் அந்த வீடு யாருக்கு உபயோகப்படுத்தாது அப்படின்னு சொல்லி தான் இவருக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தையும் வாங்கிட்டு நம்ம அப்புறம் சந்திக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு பணத்தை எடுத்துட்டு போறாரு. பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க அவங்க மாப்பிள்ள கிட்ட, சரி நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே அனுப்பிச்சு விடுறாரு. ஒரு பக்கம் அந்த மாப்பிள்ளக்காரரு தன் மாமனார் இவ்வளவு பணத்தை, ஒரு 46 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போறதையும் அப்படியே கண்குள்ள பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் அந்த வயசான ஆளு பணத்தெல்லாம் வாங்கிட்டார் இல்லையா, இந்த பணத்தை தான் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு போய் கொடுக்கலான்னு பார்த்தா அதை இவரும் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா வயசான காலகட்டத்தில் இந்த பணம் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு இன்னொரு செட்டப் ஒண்ணு வச்சிருக்காரு. சோ அவங்க கூட போயிட்டு என்னோட வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒரு பக்கம் மனசுல நினைச்சுக்கிட்டு தான் ஓடிட்டு வந்த ஸ்கூட்டியை ஒரு ஏரிக்குள்ள விட்டுட்டு, இனிமே யாரு தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன், அந்த மாதிரியான இடத்துக்கு நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செட்டப்பா வச்சிருக்காரு இல்லையா, அந்த வீட்டை தேடி இந்த ஆளு போய்கிட்டே இருக்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு சத்தம் மட்டும் ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ காரை எடுத்துட்டு வேகமா இந்த புதுசா வீட்டை விலைக்கு வாங்கினார் இல்லையா, அந்த வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. வீடை கொஞ்சம் சரி பண்ற மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல ஒருத்தவன் யாரோ முகமுடி போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ கண்ணுக்கு ஒரு இமேஜினேஷனா தெரியவே ஆரம்பிக்குது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அடுத்தது போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. அந்த வயசானவர் நம்ம ஹீரோக்கு வீட்டை வித்தார் இல்லையா, அந்த விஷயம் அவங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் ரெண்டாவது மனைவியை தான் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துருப்பாரு, அவரையும் காணாம போயிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க அவர் தேடி காட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் போது தான் அவரோட டெட் பாடி அந்த காட்டு பகுதியில இருக்குது. சோ அதை பார்த்து இங்க இருக்கிற கான்ஸ்டபிளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கத்துல ஒரு ஃபேக்டரி ஒண்ணு காமிக்கிறாங்க. இங்க ஒரு பொண்ணு இருக்கு, திலீப்போட மனைவி. திலீப் இறந்து போயிட்டாங்க. அவங்களும் இவங்களும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கேஷ் யூனிட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சப்ளை எல்லாம் திலீப் இருக்கும்போது கரெக்டா போயிட்டு இருந்ததா. இப்ப திலீப் இறந்ததுக்கு அப்புறம் ஒன்னும் சரி வரல அப்படின்னு கஸ்டமர் ஒருத்தர் பேசிட்டு போறாரு. இன்னொரு பக்கத்துல அந்த டெட் பாடி ஒண்ணு கிடைச்சது இல்லையா, அதை போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெருசா எந்த ஒரு தடையுமே இல்ல. ஆனா அந்த இடத்துக்கு இறந்து போன டெட் பாடியை அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராரு துக்கம் விசாரிக்கிறதுக்காக. இப்ப திலீப்போட மனைவி இன்னொருத்தர் கூட நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு.
இவர் தான் அந்த வீட்டை வாங்கினாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இறந்தவங்களோட குடும்பத்துக்கு நம்ம ஹீரோ ஆறுதல் சொல்லிட்டு அங்க ஒரு ரூமுக்கு போறாரு. அப்ப நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல ஏதோ ஒரு லேடிஸ் கை மட்டும் வைக்கிற மாதிரி ஒரு உருவம் நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும் தெரியுது. நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி ரெண்டு உருவம் ஒண்ணு தெரியும். ஒன்னு ஜென்ஸ் முகமுடி போட்ட மாதிரி, இன்னொன்னு ஒரு லேடிஸ். இது ரெண்டுமே ஏன் நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியுதுங்கிறத படம் பார்க்கும் போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இது ரெண்டுமே நம்ம ஹீரோக்கு தெரியக்கூடிய ஒரு இமேஜினேஷன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ இறந்து போன அவரோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீட்டை வாங்கும்போது அவர்கிட்ட ஒரு 46 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தாரா அப்படின்னு கேட்கும்போது அந்த பணம் எங்க கைக்கே வரல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பணம் எங்க இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் சார் தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துச்சுங்கிறது ஒன்னும் பெருசா தெரியல. அப்படியே கட் பண்ணா தான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வராரு. இப்ப இங்க ஒருத்தவனை காமிக்கிறாங்க. இவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறானா, அந்த பொண்ணை நீ இப்ப கூட கூட்டு வந்தாலும் எனக்கு ஓகே தான்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் வாய கழுவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் திட்டிட்டு போறான். இந்த பக்கத்துல இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு அவர் தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு கூட்டு வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருந்துறாங்க. இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பணம் அந்த பர்ஸ்ல இருக்குமா எடுத்துட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு பர்ஸ்ல பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா கிளம்பும்போது நீ வீட்டுக்கு போய் என்னமா பண்ண போற, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இருந்துட்டு போலாமே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, ஆமா சார் எனக்குன்னு யாருமே கிடையாது, நானும் ஒரு அனாதை தான் உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கவே இருக்கேன் சார் அப்படின்னு திரும்பவும் நைட்டு ஃபுல்லா இருந்துட்டு அடுத்த நாள் காலையில அது ஏதோ ஒரு கடை ஒன்று வச்சிருக்கு. அந்த கடையை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் ஒரு அம்மா ஒருத்தவங்களை காதலிக்கிறா அவளை கூட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த பொண்ணா தான் இருக்கும். அந்த தாடிக்கதான் இப்போ இங்க வந்திருக்கிறான். உனக்கும் அவனுக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப் அப்பப்போ போயிட்டு வர அப்படின்னு ஒரு பக்கம் பேச, அந்த ஆளுக்கும் யாரும் கிடையாது எனக்கும் யாரும் கிடையாது, நிறைய பணம் கொடுக்குறாரு அதனால போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு பக்கம் இவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போலீஸ்காரங்க எல்லாருமே ஹீரோவோட மனைவியை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யோ அந்த துபாய்க்காரன் நம்மளுக்கு நல்லா கதை சொல்லி இருக்கிறாயா, ஏதோ ஒரு சினிமா கதை மாதிரி. அவன் பொண்டாட்டி அவனே கூட்டு வருவானா, விபத்து நடந்துச்சான், காணாம போயிட்டுன்னு சொல்லுவானா, கேஸ் கொடுத்துட்டு நம்மளாம் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருப்போமா. அவன் என்னடா ஊருக்குள்ள வந்து புதுசா ஒரு வீடியோ எடுத்துட்டு பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கிறாயா, எனக்கு நம்ம இது பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தோணுதையா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. சார் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்ல சார், அந்த ஆள் ஏதோ கொஞ்சம் ஜாலியா இருக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு கூட்டு வரான், மற்றபடி எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லைங்க சார், நாம தான் இங்க தங்க கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஏட்டு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை இங்க இருக்கிற ஒரு ஏட்டையா ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்க. இப்ப நம்ம ஹீரோ இறந்து போனார் இல்லையா, அவங்களோட மாப்பிளைய பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சோ அந்த மாப்பிள்ளை கிட்ட நலம் விசாரிச்சுக்கிட்டு உங்க மாமனார் எப்படிதான் இறந்து போனாருன்னே தெரியலப்பா அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டு பக்கம் போகும்போது கூட அவன் அப்படியே நலிஞ்சு நிக்கிறான். சோ அந்த பணம் எங்க போச்சுனே தெரியலப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல அவனோட பேச்சுல ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது. சரின்னு நம்ம ஹீரோவும் ஒன்னும் பெருசா கண்டுக்காம அங்க இருந்து காரை எடுத்துட்டு போயிடாரு. அடுத்த நிமிஷம் அவன் மாப்பிள்ளைக்காரன் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு கூரை வீடு தான் இருக்கும். அந்த கூரை வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பொட்டியில தான் அந்த பணத்தை வச்சிருக்கான். சோ அவங்க மாமனாரை இவன் தான் ஏதோ பண்ணிருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த பணம் இவன் கையில எப்படி வரும். சோ இந்த பணத்தை அவன் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு மறைச்சு வச்சுட்டு போறான். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நைட் டைம்ல அவரோட வீட்டுல ஏதோ ஒரு ஆன்மா இருக்கிற மாதிரியே தெரியுது. அதை நினைச்சு நம்ம ஹீரோவும் அங்க இங்கேயும் பயந்துகிட்டே இருக்கிறாரு. அடுத்த நிமிஷம் நைட் டைம் பார்த்தா மாப்பிள்ளைக்காரன் பணம் வச்சிருந்தா அந்த கூரை கொட்டா இப்ப தானே எரிய ஆரம்பிக்குது. அவனும் அமைக்கிறதுக்காக எவ்வளவோ பாடுபடுறான், ஒண்ணு முடியல. அடுத்த நாள் எரிஞ்சு கரிகட்டியா போகுது. அதை நினைச்சு சோகத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அவனோட பொண்டாட்டியுமே பார்த்துட்டு உங்க மாமா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு புதையில வச்சிருந்தாரு போல இருக்கிறான், காலில இருந்து சாப்பிடாம அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு தான் தம்பி கிட்ட சொல்றாங்க. தம்பிக்காரன் இப்ப நேரம் மாமாவை பாக்குறதுக்கு வரான். யோ அந்த பணத்தை எங்கேயா வச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது இந்துக்குள்ள தாண்டா வச்சேன், கடைசி அந்த ஆளு தாண்டா வந்தான் துபாய்க்காரன், வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த கூரை கொட்டவை எரிஞ்சு போச்சு, அந்த பணம் மொத்தமும் போச்சுரா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் மாப்பிள்ளைக்காரன் பயங்கரமான டென்ஷன் ஆகுறான். யோ மாமா உன்னை நம்பிதான் நான் அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்தேன், இப்ப என்னையா பண்றது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்ப ஒரு பிளாஷ்பேக் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா அன்னைக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து 46 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அந்த ஆளு தனியா போன இல்லையா, அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவரோட மருமகனும் பின்தொடர்ந்து போயிட்டு இருப்பான். அப்பதான் அவனோட மச்சாங்காரனுக்கு போன் பண்ணி உங்க அப்பா பணத்தை வாங்கிட்டு 2வது செட்டப்போட போய் வாழ போறான்டா, சீக்கிரம் வாழ அப்படின்னு இடத்தையும் சொல்றாரு. அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவங்க பையன் வந்து இந்த அப்பாக்காரர்கிட்ட தயவு செஞ்சு அந்த பணத்தை கொடுத்துருப்பா, அதுல எனக்கு பங்கு இருக்கு, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த 2வது குடும்பம் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லும்போது என் பெரிய பையன் சம்பாரிச்ச வீடு அது, அவன் ஆசையா கட்டினது, அவன் இறந்ததுக்கு அப்புறம் அது எனக்கு தாண்டா சொந்தம், இது என்னோட ரிட்டையர்மெண்ட் பண்ணடா அப்படின்னு ஒரு பக்கம் தரமாட்டேன்னு சொல்ல அப்போ புள்ள தான் பெத்த அப்பன் கூட பார்க்காம அங்க கிடக்கிற கல் எடுத்து தலையில அடிச்சு கொலையும் பண்ணிடுறான். இப்ப அந்த கொலையை பார்த்து தான் தான் மருமகனும் இறந்து போனவரோட மருமகன் வந்து என்னடா பண்ணிட்டு அவசரப்பட்டுட்டியடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கவே அவரை ஏதோ ஒன்று புதைச்சிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு இவனுக்கு 2 பேர் வந்திருக்கானுங்க. இந்த பணம் வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்கானுங்க. சோ இதுதான் நடந்திருக்குது அப்படின்னு நமக்கு காமிக்கிறாங்க. கற்பனை இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அந்த இறந்து போனவரோட பையன் அவங்க மருமகன் எல்லாத்தையுமே கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் அவர்கிட்ட இருந்து வீட்டை விலைக்கு வாங்கியிருக்கிறாரு, 46 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. சோ வீடு வாங்குற மாதிரியே வாங்கி பின்னாடியே போய் நம்ம ஹீரோ அடிச்சு பணத்தை பிடிங்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெருசா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம நம்ம ஹீரோவையும் விட்டுறாங்க. இப்ப திரும்ப நம்ம ஹீரோ தான் வீட்டுக்கு தான் வராரு. அப்போ நீ இங்க தாண்டா இருப்ப எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதே ஒரு முகமுடி போட்ட ஒரு உருவம் நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியுது. அது வந்து நம்ம ஹீரோவை அடிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் பயங்கரமா அதை போட்டு அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க.
அடிச்சுக்கிறாங்க. இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிளாஷ்பேக் ஒன்று நமக்கு காமிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ துபாயில இருக்கும்போது அவங்க வீட்டுல எவனோ திருடுறதுக்கு வந்திருக்கிறான். இதே மாதிரி முகமடி போட்டவன் தான். அப்போ வந்தவன் ஹீரோவோட மனைவியை கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கலாம். சோ தப்பிச்சு போனவனை பிடிச்சிதான் நம்ம ஹீரோ அடிச்சிருக்காரு. அப்படி ஒரு பிளாஷ்பேக் நமக்கு யோசிச்சு காமிக்கிறாங்க. நீ இங்க தானே இருக்க, உன்னை நான் நிம்மதியாவே விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல திரும்பவும் ஒரு முகமடி போட்டவன் எவனோ நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு திரும்ப வரான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. சோ அட்டாக் பண்ணும்போது அந்த சமயத்துல நம்ம ஹீரோவும் அவனை பிடிச்சி செம்மையா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது வந்தவன் நம்ம ஹீரோ ஒரு வீட்டை வாங்கினாரு. அந்த வீட்டோட ஓனர் பேரு திலீப். அவன் தான் இறந்து போயிருப்பான். அவனோட தம்பி தான் இவன். அவங்க அப்பா கூட பணம் எடுத்துட்டு போகும்போது அடிச்சு புடுங்கினா பாருங்க, அவனோட பையன் தான் இவரு. சோ நம்ம ஹீரோ தான் இந்த பணத்தை எரிக்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டு அவர் அடிக்கிறதுக்காக வந்திருப்பான். இப்ப பைக் எடுத்துட்டு வேகமா போவான். நம்ம ஹீரோவும் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது தான் இன்னொரு பிளாஷ்பேக் நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க. துபாயில அவங்க மனைவி அடிப்பட்டதுக்கு அப்புறம் கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோ அவங்க மனைவியை காப்பாற்றணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க. அந்த நேரத்துல அவங்க மனைவி இறந்திருப்பாங்க. இந்த சீன் எல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் நினைச்சு பாக்குறாரு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல அந்த திலீப்போட தம்பி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க. அவனோட போன் வீட்டுக்குள்ளதான் இருக்குன்னு அவங்க அம்மாக்கு தெரிய வருது. போனை இங்க வச்சுட்டு அவன் எங்க போயிருப்பான் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கான். அடிச்சுட்டே நம்ம ஹீரோ தான் காரை வச்சு இடிச்சிருப்பாரு. சோ அவன் பைக்ல போனா இல்லையா, துரத்திட்டு போய் தான் அடிச்சிருப்பாரு. இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். அவனோட அம்மாவும் அங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க. மெடிக்கலுக்கான ஃபீஸ் எல்லாம் கட்ட சொல்லும்போது அங்க ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா இல்லையா, அவங்கள்ட்ட போய் கொடுங்க அப்படின்னு நர்ஸ் கிட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருமா அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது திலீப்போட வைஃப் இவ தான். கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அவன் ஒரு விபத்துல இறந்து போயிட்டான். துபாயில தான் இருந்தான். அவன் எப்படி இறந்தானே எனக்கு தெரியல. முத பிள்ளை இறந்து போச்சு. இப்ப ரெண்டாவது பிள்ளைக்கு அதே மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சோ அவனோட சொந்த வீடு தான் நீங்க வாங்கிட்டீங்க. அவன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு போனா எல்லாமே அவன் பொண்டாட்டி பேர்ல தான் விட்டுட்டு போனா. அந்த பிசினஸ் இப்ப அவ தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அதுல வர லாபத்துல எங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறா. சோ நல்லது கட்டதெல்லாம் அவ தான் பாத்துக்கிட்டு இருக்கா. நாங்களும் தங்களோட மருமகன் சொல்லி எதுவும் பெருசா கண்டுக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு மேல ஒரு ஆசை வருது. என்னன்னு தெரியல. அப்படியே நேரா போறாரு. அந்த பொண்ணுக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. டீ வாங்கி கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் நீ நானும் ஒரு டின்னர் சாப்பிடலாமா, டின்னர் சாப்பிட்டு உன்னோட ஆசைப்பட்ட வீட்டுக்கு போவோம், நம்ம ரைட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம், விடிகிற வரைக்கும் இருப்போம் அப்படின்னு தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ எதுக்காக இப்படி பேசுறாரு அப்படின்னா இமேஜினேஷன்ல ஒருத்தவன் வருவான். அவன் தான் திலீப். சோ அவனோட பொண்டாட்டி தான் இது. சோ அவன் உருவம் அடிக்கடி தெரியற மாதிரி நம்ம ஹீரோ கூட வந்து சண்டை பிடிப்பான். எதுக்காகனா இவனோட பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்றதால தான் அந்த உருவம் நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியுது. சோ அந்த உருவத்தை வெறுப்பேற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு அங்கிருந்து வெளியே கிளம்புது. அடுத்த நாள் அந்த பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்ததுல அந்த பொண்ணு அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் சம்பளத்தை உயர்த்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான பணத்தெல்லாம் இவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா கம்பெனி கொஞ்சம் லாஸ்ல தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு பார்ட்னர்ஷிப்பா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா திலீப்போட அம்மா கிட்ட போய் உங்க பையன் இப்ப ரெண்டாவது பையன் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கான், அவனுக்கான பண தேவைகள் அதிகமா இருக்கு இல்லையா, அந்த பொண்ணாலையும் கொடுக்க முடியாது, பணத்தை நான் கொடுக்குறேன், உங்களுக்கு அந்த கம்பெனில ஷேர் இருக்கு இல்லையா, அந்த ஷேரை எனக்கு கொடுத்துருங்க, நான் அந்த கம்பெனிக்கு பார்ட்னரா ஆயிடுறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல இந்த பொண்ணு ஒத்துக்குது. அவங்க அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த கம்பெனில பார்ட்னர்ஷிப் ஆயிடுறாங்க. சம்பளத்தையும் உயர்த்தி கொடுக்குறாங்க. இப்ப ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் ஆகி அந்த கம்பெனில எல்லாருமே பழைய மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஒரு பக்கம் பேச்சு அடிபட்டாலும் அதே நேரத்தில் ஊருக்குள்ள ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவங்க மனைவி காணாம போயிட்டாங்களே, அந்த போஸ்டரை ஒரு தாடிக்காரன் ஒருத்தர் இருந்தாங்க பாருங்க, அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். சோ அவன் ஜாலியா இருக்கிறான், அவனை கொஞ்சம் திசை திருப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி இருக்காங்க. நம்ம ஹீரோ வாங்கின வீட்டுக்கு முன்னாடியே ஒருத்தன் ஒட்டிட்டு போயிருக்கான். அதையும் நம்ம ஹீரோ கடுப்புல கிழிச்சு போடுறாரு. இந்த பக்கத்துல எப்பயுமே ஒரு பொண்ணை கூட்டு வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பார் இல்லையா, அந்த பொண்ணை நம்ம ஹீரோ திரும்ப கூட்டு வராரு. வீட்டுக்கு சொல்லியிருந்தா நானே வந்துருப்பேன் சார், நீங்க எதுக்கு காரை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்குன்னு வாழ்க்கையில ஒன்றும் பெருசா ஆசை இல்லையாமா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கேட்கிறாரு. எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை சார், கடன் கொஞ்சம் ஊர்ல இருக்கு, அதனாலதான் இங்க வந்து ஒரு கடையை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பொண்ணை தேடி அந்த தாடிக்காரன் வீட்டுக்கு போறான். அவங்களோட வீட்டுல அந்த பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் நம்ம ஹீரோ கிட்ட தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒளிஞ்சு நின்று பாத்துறான். இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ திரும்பவும் பார்ட்னர் ஆயிட்டார்ல அந்த கம்பெனில திலீப்போட அம்மாவை பாக்குறதுக்காக போயிருக்காங்களா. ஏன்னா இன்னைக்கு மறக்க கூடாத நாள், ஏன்னா திலீப் இறந்த நாள். சோ அவனுக்காக இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ செய்யும் போது காக்கா வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பக்கம் காக்கா கூப்பிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க போயிட்டு அவன் வரமாட்டான், அவன் பயந்துட்டு நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கார் எடுத்து வேகமா ரேஸ் அமுத்துனதுல சத்தத்தை கேட்டு அந்த காக்காவும் ஓடி போயிடுச்சு. எல்லாருமே நம்ம ஹீரோவை மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த காக்காவா அவன் இருந்தா கூட வந்து சாப்பிடக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ பழி வாங்குறதுக்கு என்ன காரணம், செத்து கூட அவனை பழி வாங்குறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது சத்தியமா நமக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி தானே இருக்கும். இப்ப கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோ வேகமா வரும்போது அந்த தாடிக்காரன் நம்ம ஹீரோவோட காரை பஞ்சர் பண்றான். பஞ்சர் பண்ண அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ கூட சண்டை பிடிக்க போறான். ஏன் அப்படின்னா இவர் இப்ப பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணை நம்ம தாடிக்காரன் இதுக்கு முன்னாடி லவ் பண்ண ஒரு பொண்ணு இப்ப ரேட்டுக்கு அப்பப்ப கூப்பிட்டு வர்றாரு இல்லையா நம்ம ஹீரோ, அது ரெண்டாவதா லவ் பண்ற பொண்ணு. முத பொண்ணு லவ் பண்ணிருப்பான், ஆனா அது திலீப்பை கல்யாணம் பண்ணிட்டதால அதை ஒன்னும் பெருசா கண்டுக்காம விட்டுருப்பான். ஆனா இப்ப அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுன்ற ஒரு ஆசை இவனுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள இவனோட ரூட்ல நம்ம ஹீரோ பூந்துட்டாரு. அதை போதாத குறைக்கு ரெண்டாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி
பண்ணியிருப்பான். அந்த பொண்ணை அப்பப்ப ரேட்டுக்கு பேசி நம்ம ஹீரோ கூட்டு வந்திருப்பார் இல்லையா, அந்த பொண்ணை எங்கேயே காணாம போயிட்டா, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணை நான் ஒன்னும் பண்ணலடா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் சண்டை போறதை நிப்பாடுறாங்க. நம்ம ஹீரோ கண்ணுக்கு ஒரு பொண்ணு தெரியுறாங்க. அதுதான் நம்ம ஹீரோவோட வைஃப். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அப்படியே நின்னுறாரு. அந்த தாடிக்காரன் அந்த பொண்ணுக்கு போன் போட்டு எங்கடி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்னோட சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கேன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பொய்ய சொல்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணு கையில ஒரு பேக் இருக்கும். இந்த பேக் தான் வீட்டை விலைக்கு வாங்கும்போது கொடுத்துருப்பாங்க. அது கூரை கொட்டல வச்சிருப்பானுங்க. ஆனா அவளுக்கே தெரியாம நம்ம ஹீரோ ஆட்டையை போட்டு எடுத்துட்டு வந்திருப்பாரு. இந்த பணத்தை எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து நீ ஊர்ல போயிட்டு செட்டில் ஆயிடு, சந்தோஷமா இரு அப்படின்னு 45 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி கிளம்பவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த பக்கத்துல திலீப்போட அவங்க அம்மாவை காமிக்கிறாங்க. தோட்டத்துக்கு அந்த பக்கம் போகும்போது தான் இறந்து போன திலீப்போட அவங்க பையனை அதுக்கு பின்னாடி தான் புதைச்சு வச்சிருப்பாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா பள்ளம் எலும்பு வீடு வெளியே தெரியுற மாதிரி தெரியுது, குழஞ்சு போய் கிடக்குது. ஸோ இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இடத்த திரும்ப தோண்டி எடுத்து வேற இடத்துக்கு தான் புதைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பையனை சொல்றான். சரின்னு இந்த அம்மா ஒத்துக்கிறாங்க. இப்போ திலீப் புதைச்ச இடத்துல இருந்து வெறும் எலும்பு கூட தான் வெளியே வந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கத்துல இப்போ திலீப்போட மனைவி தானே அந்த ஃபேக்டரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வேற பார்ட்னர்ஷிப் ஆயிட்டாரு. அந்த பொண்ணை கூப்பிட்டு அப்பப்ப வீட்டுக்கு போறது, அந்த பொண்ணு கூட பின்னாடி ஸ்கூட்டில உட்காந்துட்டு என்ன வீட்டில் டிராப் பண்ண அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை அப்படியே கிட்ட நெருங்கி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் உள்ளவாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு கூட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு நம்ம ஹீரோ போகும்போது அந்த பொண்ணு தள்ளி விட்டுட்டு திரும்ப வெளியே வண்டி எடுத்துட்டு போகுது. அப்ப ஏதோ ஒரு உருவம் நம்ம ஹீரோ அடிக்குது. எனக்கு தெரியும்டா, உன் பொண்டாட்டியை நான் கிட்ட வரும்போதே நீ என்ன அடிப்ப அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப போட்டு அடிக்குது ஏதோ ஒரு உருவம். அது யாருன்னு பார்த்தா திலீப் தான். ஸோ அந்த உருவம் தான் நம்மள அடிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நம்புறாரு. இப்போ அப்படியே வீட்டை காமிக்கிறாங்க. அங்கேயே நம்ம ஹீரோ படுத்திருக்கிறாரு. ஸோ இப்போ உட்காந்துருக்கும் போது திரும்ப ஒரு பிளாஷ்பேக். அந்த துபாயில தான் மனைவியை கொண்டுட்டாங்க இல்லையா, அப்போ நிறைய போலீஸ்காரங்க நீ கொலை பண்ணதை வெளியே நாங்க ஒன்றும் பெருசா சொல்லிக்கல, உன்னோட பேரு உன் மனைவியோட பேரு எதுவுமே தெரியாத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம், இந்த பிரச்சனை அப்படியே விடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கு இல்லையா, அதனால ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் கட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. திலீப்போட புதைச்ச இடம் குழஞ்சு போச்சு சொல்லிட்டு அந்த டெட் பாடி எல்லாம் திரும்ப நோண்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வெறும் எலும்பு கூட தான் இருக்குது. அதையும் அவங்க அம்மா பார்த்து கதறி எழுக்கிறாங்க. இறந்து போனவனை புதைச்சு கூட அவனை நிம்மதியா தூங்க விடாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கும்போது இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் ஓப்பன் ஆகுது. என்னன்னா அவனோட தலையை காணாமா. ஸோ புதைச்ச இடத்துல தலை இருந்தது. ஆனா இப்போ அந்த மண்டவோடான தலையை காணா அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ அவரோட வீட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா, உன்னை நான் நிம்மதியாக விட மாட்டேன்டா, இப்ப வாடா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த தலையை நம்ம ஹீரோ தான் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நமக்கு இதுல இருந்தே புரியுது. இன்னொரு பக்கம் அவளை தொட்டாதானே நீ என்ன அடிக்க வர, அவளோட கதையை இப்ப நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இரும்பு ராடை எடுத்துக்கிட்டு அவன் பொண்டாட்டியோட இருக்கிற வீட்டுக்கே போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அந்த பொண்ணோட அப்பா இருக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர். அந்த பொண்ணை அடிக்க போற அடுத்த நிமிஷம் திரும்பவும் அதே உருவம் நம்ம ஹீரோவா அடிக்குது. சோ அந்த பக்கம் அவங்க அம்மா நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த ராடெல்லாம் மறைச்சிடறாரு நம்ம ஹீரோ. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவளோட வாழ்க்கையே வேற மாதிரி போயிடுச்சுப்பா. திலீப் நல்ல பையன் தான், அவளையே நினைச்சிட்டு இவ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை தேவைப்படுது, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ நான் வேணா கட்டிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மாக்கு சம்பந்தமாயிடுது. ஆனா அந்த பொண்ணுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனாலும் அவங்க அம்மா திட்டுறாங்க, எத்தனை நாளைக்கு நீ இப்படியே தனியா இருப்ப, உன் கம்பெனில அவரு ஒரு பார்ட்னர் தானே, அவருக்குன்னு வீடு இருக்கு, அந்த வீடு உனக்காக திலீப் கட்டின வீடு தானே, இப்ப அவர்கிட்ட தானே இருக்கு. சோ அவரையே நீ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறத பாரு, உங்க அப்பனை கட்டிட்டு நான் அழுகிற மாதிரி நீ நாளைக்கு உன் வாழ்க்கையை வீணாக்கிடாத அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போற விஷயம் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை காதலிச்ச எக்ஸுக்கான அந்த தாடிக்காரனுக்கு தெரிய வருது. அதே நேரத்துல திலீப்போட வீட்டுக்கும் தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா இவங்க வீட்டுல சண்டை போறாங்க. திலீப் தானே என்னோட பையன், அவனுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தான், அவன் இறந்து போனாலும் விதவியா தானே இருக்கணும், எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம், போதாத குறைக்க அந்த கம்பெனியோட சொத்தெல்லாம் இவன் பேர்ல தானே எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணோட அம்மாவும் அதுல இருந்து தானே ஒரு % ஷேர் நீங்க வாங்கிட்டு தானே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணோட முடிவு தான் எதுவா இருந்தாலும் அவளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு ஒரு வழியா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுது. இப்ப நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக நம்ம ஹீரோ ரெடி ஆயிடுறாரு. 7 மணி கூட அவளை அதுக்குள்ள ரூமுக்குள்ள போயிட்டாரான். இந்த பொண்ணோட அம்மாவும் நீ போடி உங்க அப்பனை பாத்துக்கிறதுக்காக நான் வீட்டுக்கு போறேன், கொஞ்சம் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு போறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல நம்ம ஹீரோ தம் மனைவி இறந்து போன மனைவியை நினைச்சு அவங்க மடியில படுத்துக்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த பொண்ணு கதவு திறந்த உடனே டக்குனு அது காணாம போகுது. இப்ப வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு நம்ம ஹீரோ வெளியே வராரு. நைட் டைம்ல பாத்தியாடா உன் மனைவி கூட நான் எப்படிலாம் இருந்தேன்னு பாத்தியா, எதுவுமே பண்ணலையாடா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் அந்த பொண்ணு சமைக்குது. இப்படியே கம்பெனிக்கு போறாங்க. ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. கம்பெனில இருக்கிறவங்களாம் கூட கிண்டல் பண்றாங்க, என்ன சார் கல்யாணம் ஆனா அடுத்த மறுநாளே வந்திருக்கிறீங்க, ஹனிமூன் எல்லாம் போகலையா, பொண்டாட்டியை சுத்தி வரீங்க அப்படின்னு ஒரு பக்கம் வெறுப்பேத்திட்டு இருக்க. இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. இப்படி ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவா அவங்களும் கம்பெனிக்கு போறாங்க இல்லையா, அங்க நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு வீட்டிலே இருக்கலாம், இப்பதானே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வெறியாகுது. வெளியே டென்ஷன்ல நிக்கிற நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தர், என்ன சார் கல்யாணம் பண்ணணும் வெளியே கூட்டு போகாம இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கம்பெனி இழுத்து மூடுறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லியா அப்படின்னு அவர்கிட்ட நம்ம ஹீரோ கேட்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. இப்ப திலீப்போட அவங்க அம்மா அவங்க ரெண்டாவது
பையன் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, திலீப்போட அம்மாக்கு இந்த கம்பெனில ஒரு ஷேர் இருக்கு, அந்த ஷேர் தான் நம்ம ஹீரோ கிட்ட வித்துட்டாங்க. ஆனா திரும்பவும் ஒரு பொய் வழக்க போடுறாங்க. அதாவது என் பையன் தன் மனைவிக்கு தான் இது 2வது ஷேரை கொடுத்துருப்பான், ஆனா இப்ப அவ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவ வேற ஒருத்தனுக்கு தானே பொண்டாட்டி, அப்ப அந்த ஷேர் எங்களுக்கு தானே சேரும் அப்படின்னு ஒரு வக்கீல வச்சு கேஸா வாதாடுறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவங்களையும் போட்டு புரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எவனாவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா நடக்கிறதே வேறடா அப்படின்னு மிரட்டி விடுறாரு. கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருமே கைதட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில திரும்ப அந்த கம்பெனிக்கு சீல் வைக்கிறாங்க. எதுக்காக ஏன் அப்படின்னு தெரியல. நம்ம ஹீரோ மட்டும் ஆனா சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்தில் ஹீரோவோட மனைவி இருக்காங்க இல்லையா, நான் சொன்ன மாதிரி இனிமே நம்ம வீட்லயே இருக்கலாம், நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறாங்க. கூட்டு போகும்போது கூட இனிமே நம்ம எங்கேயும் போத்தவல வீட்லயே இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல ஒரு தாடிக்காரன் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் ஏட்ட ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு ஒரு நாள் வீட்டுல சந்திக்க ஆரம்பிக்கிறான். நீங்க எதுக்கு அந்த துபாய்க்காரரை ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன லிங்க் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை நீ அவர்கிட்ட போய் கேட்டுக்கடா அப்படின்னு கதவையும் மூடுறாரு. இந்த ஏட்டு மேல நம்ம தாடிக்காரனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவரு ஏதோ ஒரு கேஸ இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணிட்டு இருக்காரு போல. அந்த துபாய்க்காரரை பத்தி ஏதாவது தெரிஞ்சா கூட சொல்லுங்கன்னு அடிக்கடி அந்த ஏட்டை பார்த்து கேட்டுட்டே இருக்காரு. ஆனா எந்த ஒரு விஷயமே எனக்கு தெரியாது, நீ ஏன்டா அவரை பத்தி நோன்ற அப்படின்னு திட்டியும் விட்டுறாரு. இன்னொரு பக்கத்து நைட் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சாப்பிட்டு இருக்கும்போது திரும்ப அதே ஒரு உருவம் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுற மாதிரி தெரியுது. இப்ப இந்த பொண்ணை டார்ச்சர் பண்றாரு, கொடுமைப்படுத்துறாரு. ஒரு கட்டத்துல அடிக்கிற மாதிரி கூட போறாரு. இந்த பொண்ணு பயந்து போக ஆரம்பிக்குது. இன்னொரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, அந்த ஏட்டு நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு தனியா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த ஏட்டு, உங்களை பத்தி நான் நிறைய கேஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன், நிறைய விஷயத்தை நீங்க மறைச்சிருக்கீங்க, ஆனா எனக்கு மட்டும் தான் அது உண்மை தெரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு ஒரு பொண்ணு தெரியும், ஒரு ஆணு தெரியும். சோ நம்ம ஹீரோவோட மனைவி தான் அந்த பொண்ணு. துபாயில இருந்திருக்காங்க. துபாயில இருக்கும்போது அவங்க வீட்டுல திருடுறதுக்காக வந்தவன் தான் திலீப். சோ திருட வந்த இடத்துல தடுக்கிறதுக்காக அவங்க மனைவி போகும்போது அடிச்சு கொலை பண்ணிருப்பான். சோ தப்பிச்சு ஓடும்போது திலீப் பிடிச்சி கழுத்தை உடைச்சு நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அவனோட டெட் பாடி ஊருக்கு வந்திருக்கும். ஆனா திலீப் ரொம்ப நல்லவன், போன இடத்துல ஒரு விபத்து ஏற்பட்டு தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஊருக்குள்ளலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. திலீப் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதை எல்லாம் கெடுக்கணும், அவன் செத்தா கூட அவனை சும்மா விடக்கூடாது, பழி வாங்கணும், அவன் குடும்பத்தை பழி வாங்கணும், அவன் யாரோட மனசுல எல்லாம் இருக்கிறானோ அவங்களோட எல்லாரோட மனசையும் உடைச்சு அவங்களை எல்லாத்தையும் பழி வாங்கணுங்கிற ஒரே எண்ணத்துல தான் நம்ம ஹீரோ இப்ப இங்க வந்திருக்கிறாரு. சோ அந்த விஷயத்துல இங்க இருக்கிற ஏட்டு ஃபாலோ பண்ணி நியூஸ் பேப்பர்ல கூட வந்திருக்குது. துபாயில இருக்க நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து வந்து கட்டிங் பிட்டிங்லாம் போட்டு நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கிறாரு. இந்த காப்பி 2 இருக்கு, இன்னொன்னு முக்கியமான இடத்துல இருக்கு, உனக்கு 2 நாள் டைம் தரேன், எனக்கான பணத்தை கொடுத்துட்டு அப்படின்னாக்கா இந்த விஷயம் எதுவுமே வெளியே வராது. அது மட்டும் இல்லாம திலீப்போட தலைமையே காணாம போச்சு இல்லையா, அந்தோட கேஸ் உன் மேல போடுவேன். இன்னொரு பக்கம் அந்த வீட்டை வாங்கிட்டு பணம் கொடுத்து அனுப்புந்து நீ, அவருமே கேஸ் முடியாம தான் கிடக்குது, அந்த கேஸையும் உன் மேல போடுவோம் அப்படின்னு இந்த ஏட்டு மிரட்டுறாரு. சோ இதுக்கான எவிடன்ஸே போதும், நீ வேற உன் பொண்டாட்டி இங்க வந்து தான் காணாம போயிட்டேன்னு எங்கள்கிட்ட எல்லாம் பில்டப் எல்லாம் கொடுத்த அப்படின்னு ஒரு பக்கம் பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. 2 நாள் டைம் உனக்கு நான் கேட்கிற பணத்தை கொடுக்கல அப்படின்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் திரும்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வேணா உண்மைதான், என்னோட பணத்தை நிறைய திலீப் எடுத்துட்டு வந்துட்டான், சோ என்னோட சொத்து தான் இது எல்லாமே, இங்க இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கிட்டு தான் நான் போகணும், ஆனா அந்த பணம் எல்லாமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னு தெரியல, ஏன்னா திலீப் திருடும் போது கூட ஏகப்பட்ட பணம் என்னோட பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுல தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோ இவர்கிட்ட சொன்னவனே இந்த போலீஸ்காரருக்கு கொஞ்சம் குழப்பமாகுது. அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொண்ணும் படுத்திருக்குது. அந்த பொண்ணை வேற நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்றாரு இல்லையா, ஏன்னா அவனை டார்ச்சர் பண்றதுக்காக இந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாரு. இந்த பொண்ணுக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல, கத்தி வச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ தூங்குற அந்த கேப்ல அந்த பொண்ணு வெளியே எஞ்சி ஓடிடுது. அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற ஏட்டு என்ன பண்றாரு அப்படின்னா திலீப்போட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோன்னு உங்க குடும்பத்தை பத்தியே எனக்கு நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எல்லா கதையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்க பையன் துபாயில வேலைக்கு போயெல்லாம் சம்பாதிக்கல, அவன் அங்க திருடின வேலையை தான் பார்த்திருக்கிறான், திருடின பணத்துல எடுத்துட்டு வந்து தான் இங்க வீட்டை வாங்கி இருக்கிறான், அந்த ஃபேக்டரி ஒண்ணு கட்டி இருக்கிறான், மீதி பணத்துல உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த விஷயத்தை வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனா கொடுத்த பணத்துல எனக்கு 50% ஷேர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கேஸை மூடி மறைச்சிடறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது திலீப்போட தம்பி இந்த போலீஸ்காரோட ஃபைல் எல்லாம் தட்டி விடுறான். எங்க வந்து என்னடா பேசுற அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா இந்த கேஸ் இன்னும் 2 நாள்ல வெளியே வரும், அப்புறம் பாருங்க அப்படின்னு அந்த அம்மாவே மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஊருக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, திலீப் ரொம்ப நல்லவன், திலீப் அம்மான்னு சொன்னாதானே எல்லாருக்குமே தெரியுது, இனிமே அது மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த அம்மா அழுக ஆரம்பிக்குது. சார் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க சார், நாங்க தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு காரணமே திலீப் தான், ஏன்னா அவன் தான் ஃபேக்டரி வாங்கி வீடு வாங்கி எங்களோட பேரை பெருமைப்படுத்தி வச்சிருக்கான், சோ அதுக்கு இருக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் வயசானவே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சார் உட்காருங்க, சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லுவான்னு சொல்லும்போது இல்ல நானே எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸை போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்து குடிங்க சார் அப்படின்னு ஒரு பக்கம் கையில கொடுக்குறாங்க. நம்ம ஏட்டும் குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்பதான் ஒரு கதையை அந்த அம்மா சொல்லுது, ஆமா சார் என்னோட 2 பசங்களுமே கேடு கட்டவனுக்கு தான், நிறைய திருடுவானுங்க, நிறைய பணத்தை கொள்ளடிப்பானுங்க, அவங்க அப்பா அந்த வீட்டை அந்த துபாய்க்காரர்கிட்ட வித்துட்டு வரும்போது கூட அந்த பணத்தை என் பையன் தான் அடிச்சு பிடிக்கிட்டு வந்தான், ஆனா அந்த பணமே காணாம போச்சு, எரிஞ்சு போச்சு, தான் பசங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை ஒண்ணு பெருசா கண்டுக்கல, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா என்னோட வீட்டுக்காருக்கு 2 பொண்டாட்டி, ஒண்ணு நான் இன்னொருத்தி இருக்கிறா, வீட்டை வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க கூட போயிட்டு சந்தோஷமா இருந்துடலான்னு பார்த்தான், சோ அதனால அப்படி ஒரு
ஒருவேளை போயிட்டான் அப்படின்னாக்கா நான் செத்து போயிடணுங்கிறதுக்காக மருந்தெல்லாம் வச்சிருந்தேன். அதை ஆனா நான் குடிக்கிறதுக்கான நேரம் வரல, அதுக்குள்ள என் பையன் அவனோட அப்பன் கதையை முடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற போலீஸ்காருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப சாகிறதுக்காக வாங்கி வச்சிருந்த அந்த மருந்து இப்ப ஏட்டையா குடிச்ச ஜூஸ்ல கலந்து விட்டுருச்சு இந்த அம்மா. அதை குடிச்ச நம்ம ஏட்டையா அங்கேயே பொத்துன்னு விழுறாங்க. கூட அவங்களோட மருமக இருக்கிறாரு, நம்ம திலீப்போட தம்பி இருக்கிறான், எல்லாருமே இருக்கிறாங்க. எதுவுமே பண்ணாதீங்க, கத்தாதீங்க, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்திலே புதைக்க ஆரம்பிச்சிட்டாரு. தான் மருமகன் தான் அதுக்கும் புதைக்க ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. இருந்தாலும் மாமியார் கதையை திட்டுறாங்க, ஏண்டி கிளவி மாவல எதுக்கடி ஒரு போலீஸ்காரனை போயிட்டு கொலை பண்ண அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொல்றத மட்டும் தான் நீங்க எல்லாம் கேட்கணும் அப்படின்னு மிரட்டி விடுது இந்த அம்மா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ரெண்டாவது கல்யாணம் பண்ண பொண்ணு ஹீரோக்கு தெரியாம ஓடி வந்திருப்பாங்க. அவங்க வீட்டுல வந்து அவங்க அம்மா கிட்ட இனிமே அந்த ஆள் கூட என்னால இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாங்க. அதே நிமிஷம் தான் பொண்டாட்டியை காணான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணோட அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி அவளை அனுப்பிச்சு விடுங்க, இனிமே நான் எந்த மாதிரி கொடுமைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமே அவ எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அவ எங்க இருக்கான்னு சொன்னா கூட தெரியாதுன்றாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த பொண்டாட்டியை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல அந்த தாடிக்காரன் நம்ம ஏட்டையாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனார் இல்லையா, அவர்கிட்ட ரெண்டாவது ஒரு காப்பி இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அவருக்கே தெரியாம அவரோட ரூம்ல போயிட்டு செக் பண்ணிருப்பான். அப்ப டேப் ரெக்கார்ட்ல அந்த ரெண்டாவதுக்கான எவிடன்ஸ் இருந்திருக்கும். சோ அதை படிச்சுட்டு வந்து அவனோட முன்னாள் காதலி கிட்ட நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி கிட்ட எல்லா கதையுமே சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது தான் கல்யாணம் பண்ண திலீப் எவ்வளவு ஒரு கேடுகட்டமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல திலீப்போட அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த ஏட்டு சொன்ன எல்லா விஷயமும் ஏட்டுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த துபாய்க்காரனுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ துபாய்க்காரன் வெளியே சொல்றதுக்குள்ள அவனோட கதையை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாப்பிள்ளை எல்லாருமே கூட்டிட்டு போறாங்க. அப்ப கூட்டிட்டு போகும்போது கூட நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது தான் மனைவியுமே அந்த தாடிக்காரனுமே நிக்கிறாங்க. நல்ல வேளை நீங்க திலீப்பை பத்தி எங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஒரு உதவியா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இனிமே என்னோட லைஃப்ல நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடிக்காரனை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் பெருசா தடுக்கல. அந்த அம்மா வேற போயிட்டு அந்த ஃபேக்டரி எல்லாம் கொளுத்தி விட்டுறது தீ வச்சு. இப்ப நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக திலீப்போட அம்மா பிளான் பண்ணி ஹீரோவோட வீட்டுக்கே வந்திருப்பாங்க. இப்போ வந்தவொடனே நம்ம ஹீரோ கிட்ட என் பையன் பண்ணது எல்லாமே சரிதான், என்னோட சந்தோஷத்துக்காக தான் அவன் எல்லாத்தையும் பண்ணான், மத்தபடி வேற என்ன பண்ணா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை எல்லா கதையும் சொல்றாங்க. அப்போ இங்க ரெண்டு பேருக்குமே கைகலப்பு வந்துடுது. அதே இடத்துல இறந்து போன திலீப்போட உருவம் தெரிய ஆரம்பிக்குது. இப்ப அவனை அடிக்கிறதுக்காக நினைச்சு நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தையும் போட்டு பொலன்னு பொழந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த திலீப்போட அவங்க அம்மா மட்டும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ரெண்டாவது பையனுமே நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுறாரு. இங்கவே இந்த பக்கத்துல ஹீரோவோட மனைவி அந்த குடோன்ல எரிச்சுட்டு அந்த தாடிக்காரன் கூடவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா போனவங்க நேரா ஒரு ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு எலும்பு கூட வைக்கிறாங்க. அந்த எலும்பு கூட திலீப்போடது. சோ துபாய்க்காரர் இங்க வந்ததுக்கான காரணமே அவங்க பொண்டாட்டிய துபாயில கொன்னது திலீப் தான். சோ திலீப்பை பழி வாங்குறதுக்காகவும் அவங்களோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக காரணத்துக்காக மட்டும்தான் அவர் இங்க வந்திருக்காரு. அதுக்காக தான் இறந்து போன திலீப்போட மண்டபோடமே எடுத்துட்டு போய் அவர் வீட்டுல வச்சிருக்காரு. செத்தவனை கூட பழி வாங்குற அளவுக்கு அவனுக்கு ஒரு வன்மை இருக்கு அப்படின்னு இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா அதே ஸ்டேஷன்ல இன்னொருத்தர் வராரு. யார் அப்படின்னா அந்த அம்மாவோட மருமகன் தான். அவர் வந்து திருந்தி போலீஸ் கிட்ட உங்கள ஏட்டையா ஒருத்தர் காணாம போனார் இல்லையா, அவர் வேற எங்க இல்ல, என்னோட மாமியார் தான் கொலை பண்ணி வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்றாங்க. போலீஸ்காரங்க எல்லாரும் வந்து நோண்டி எடுக்கிறாங்க. இறந்து பண்ணது அந்த போலீஸ்காரர் தான் இங்க கொண்டு புதைச்சது இந்த அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் தான் மருமகனே திருந்தி உண்மையை சொல்லிட்டாரு இல்லையா. அதை நினைச்சு இந்த மாமியார்காரி வெறியில அவனை பாத்துக்கிட்டு இருக்கு. ஊருக்குள்ள திலீப்போட அம்மா அப்படின்னாலே ஒரு மரியாதை இருந்துச்சு இல்லையா, இப்ப திலீப் ஒரு திருடன் அப்படிங்கறதும் தெரிஞ்சு போச்சு, அவங்க அம்மா ஒரு கொலகாரிங்கிற மாதிரியும் தெரிஞ்சு போச்சு. குடும்பத்தோட மொத்த மரியாதையுமே போயிடுச்சு. ஊருக்குள்ள இவங்களோட எந்த பேர் இருந்தாலுமே போட்டு ஊருக்காரங்க எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் எங்க போனாருன்னே தெரியல. போலீஸ்காரங்களும் எவ்வளவு தூரம் தேடி பார்த்திருப்பாங்க, அவர் எங்க போனாருங்கிறதுக்கான ஒரு தடையுமே இல்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. ஜெயிலே அந்த அம்மா ஜாலியா சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ திரும்ப கார் எடுத்துட்டு வேகமா வந்து நிக்கிறாரு. போலீஸ்காரங்க முன்னாடி அப்படியே மண்டி போட்டு நிக்கிறாரு. அவனோட ஒட்டுமொத்த கதையுமே நான் முடிச்சிட்டேன், அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போலீஸ்காரங்கள்ட்ட வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம திலீப்போட ரெண்டாவது தம்பியா ஒருத்தர்னாலே அவனையுமே நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுல இறந்து போயிருப்பான். சோ இப்போ ஒட்டுமொத்தமா பண்ண தப்புக்காக நம்ம ஹீரோ சரண்டர் ஆயிருக்கிறாரு. ஏன்னா போலீஸ்காரங்களை வேற ஏமாத்திருக்கிறாரு சீட்டிங் கேஸ்ல, அது வேற போட்டுட்டாங்க. இந்த பக்கம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தாடிக்காரன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வரான். இந்த ஆள் அவங்க மனைவிக்கான நியாயத்தையுமே திலீப்பை பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான். அதுவும் இல்லாம ஒரு இறந்து போனவனை புதைச்ச இடத்துல கூட அவனை நிம்மதியா இருக்க கூடாது அப்படின்னு அந்த எலும்பெல்லாம் வேற நோண்டி எடுக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு வன்மம் பிடிச்சான் அந்த ஆளு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த பக்கம் வெளியே வராங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப தான் மனைவி இறந்து போன மனைவி தான் பக்கத்திலே உட்கார்ந்துருக்க மாதிரி திரும்பவும் அந்த இமேஜினேஷன் வருது. அதே நேரத்துல திலீப்பையும் வர மாதிரி தெரியுது. கம்பேக் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. പക്ഷേ അയാൾ തന്നെ ഡോക്യുമെന്റ്സ് ഒക്കെ പക്കയാണ്.